அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி பட்டாசு பார்த்துருக்கே மாட்டீங்க. இது ஒரு புதுவிதமான பட்டாசு. யாருக்கெல்லாம் வேணுமோ ஆர்டர் சீக்கிரம் பிளேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நாங்க சீக்கிரம் ஆர்டர் க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ என்ன இந்த பட்டாசு பாக்ஸ் கொடுக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம பட்டாசு பாக்ஸ் ஹேம்பர். ஃபர்ஸ்ட் ஒரு தியா கொடுக்குறோம் இந்த ஹேம்பருக்கு. அப்புறம் நீங்க உங்க வீட்டில் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஹேங்கிங்லாம் வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து ஹேண்ட்மேடாக பண்ணுறது தான் எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை நம்ம பட்டாசு பாக்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டாசு பாக்ஸ் நீங்கள் எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க. டெக்கரேட் ஐட்டம் தான். இதுவும் ஹேண்ட்மேட் தான். பாருங்க இந்த பட்டாசு பாக்ஸ் எவ்வளோ அட்டகாசமா இருக்காங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த தீபாவளி நீங்கள் கொண்டாட நினைச்சீங்கன்னா இந்த பட்டாசு பாக்ஸ் வாங்கினாலே போதும். இப்போ பாருங்க இந்த பட்டாசு பாக்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி போட்டுருக்காங்க பாருங்க. பாருங்க லக்கி டாலாம் இருக்கு உங்களுக்கு. இது என்னது? எபிக்ன்றாங்க. அது என்ன எபிக்னு தெரியல. உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்க. ஓப்பன் பண்ணுறாங்க. பாருங்க இது வந்து சுசுர் கம்பெனி நினைக்கிறேன். பேக்கிங்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி பேக்கிங்லாம் நான் எங்கேயுமே பார்க்கல. இது பாருங்க இது என்னது? பாருங்க இந்த மாதிரி புஷ் பண்ணலாம். நீங்கள் என்ன பார்த்துப்பீங்களா? இது புஷ் பண்ணுமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது விளக்குங்க. பாருங்க இந்த விளக்குல கூட கொடுக்குறாங்க இந்த மாதிரி. இது என்னது? ராக்கெட்டுங்க. பாருங்க ராக்கெட் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி 100 வாழை நான் பார்த்ததே இல்லைங்க. பாருங்க எவ்வளோ சூப்பர். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி 100 வாழை பார்த்ததே இல்லைங்க. இது புதுவிதமாக இருக்கு. பாருங்க கைக்குள்ளே அடிங்க போல இருக்கு. ஒரே இதில் வெடிச்சிடும் போல. இது ஒரு லக்கி தான் நினைக்கிறேன். கவருக்குள்ள கவரா போயிட்டே இருக்கு. தூக்கி அப்படி என்ன உள்ள வச்சுக்கான்னு பார்க்கலாம். ஹேமட் சாக்லேட். நம்ம தீபாவளியோட ஹேம்பர்லாம் பார்த்துக்கோங்க. நாங்கள் இந்த தீபாவளி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டாடலாம் இருக்கோம். உங்க வீட்டில் எப்படி தீபாவளி பண்ணுற போறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.